என்ஜிஓ ஏ காலனி சென்ட் சேவியர்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் விதைப்பந்து திருவிழா. என்ஜிஓ ஏ காலனியில் உள்ள சென்ட் சேவியர்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்வு திருவிழா போல கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ஜெயமேரி தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் அருட்சகோதரி புனிதா நிகழ்வின் நோக்கம் மற்றும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து உரையாற்றினார். ஆசிரியர் ரேவதி அனைவரையும் வரவேற்று பேசினார். சமூக ஆர்வலர் திருமாறன் மரங்கள் மற்றும் பசுமையின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றி விதைப்பந்து நிகழ்வினை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக வரம் அறக்கட்டளை நிறுவனர் பொறியாளர் நாகராஜன் மற்றும் MKS பேட்டரி உரிமையாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து விதைப்பந்து தயாரிப்பு நிகழ்விலும் பங்கேற்றனர். வேம்பு, புளி, புங்கை, நாவல், எலுமிச்சை, பேரிச்சை, பப்பாளி, சீத்தா, சப்போட்டா போன்ற பல வகையான மரங்களின் விதைகளை கொண்டு விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டது. KG மாணவ மாணவியர் உட்பட 5வது வகுப்பு மாணவ மாணவியர் வரை கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் 25,000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டன. நிகழ்வில் ஆசிரியர்கள் ரதி, செலின், பீமு, பேபி, விஜி, சுபாசங்கரி, தங்கம், சிவராணி, ஆரோக்கிய, ஜாஸ்மின், வசந்தகுமாரி ஆகியோர் மாணவ மாணவியரோடு இணைந்து விதைப்பந்துகளை தயாரித்து மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தினர். 5வது வகுப்பு மாணவர் இசைக்குமுத்து 1200 விதைப்பந்துகளும் மாணவர் சக்திவேல் 1500 விதைப்பந்துகளும் செய்து அசத்தினர். 4ஆம் வகுப்பு மாணவர் முகமது அஃபான், 3வது வகுப்பு மாணவர்கள் சேவியர் ஜாய்சன், ஜியோ மார்வின், வெற்றிவேல் ஆகியோர் 500க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை தயாரித்து பாராட்டு பெற்றனர். தயாரிக்கப்பட்ட விதைப்பந்துகள் உலரவிடப்பட்ட பிறகு தகுதியான இடத்தில் துவப்பட உள்ளன. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் படிக்கிற ஸ்கூல் வந்து சென்ட் சேவியர்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். நாங்க இன்னைக்கு விதை குண்டுகள் செய்யறோம். இத வச்சு நாங்க மரங்கள் வளர்க்க போறோம். என் பேரு சக்திவேல். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து சென்ட் சேவியர்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இப்போ நாங்க சீட் பால் செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இயற்கைனா உயிர். எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்குறாங்க, நாங்க
இயற்கையை வளர்க்குறோம். அதனால இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எல்லாரும் சீட் பால் செஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து பாருங்க, குழந்தைகள் விதை பந்துகளை விதை குண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சின்ன பள்ளி காலையில என்ஜிஓ காலனியில விதை குண்டுகளை மண் உருண்டைகளை விதை குண்டுகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சரியான தருணத்தில் இந்த குழந்தைகள் விதை பந்துகளை செய்கிறார்கள். இது தாமிரபரணிக்கு தாகம் எடுக்கக்கூடிய நேரம், தாமிரபரணிக்கே தாகம் எடுக்கக்கூடிய நேரம், தாமிரபரணிக்கே தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள நேரம். அந்த தட்டுப்பாட்டை போக்க இந்த அற்புதமான குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள் நம்முடைய அருட்சகோதரனுடைய அருள் ஆசியினால் இன்றைக்கு விதைப்பந்துகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 50,000 விதைப்பந்துகளை செய்யக்கூடிய ஒரு முனைப்போடு சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகள் இந்த அற்புதமான மேன்மையான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த விதைப்பந்து திருவிழாவை தயாரிக்கும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் சென்ட் சேவியர்ஸ் பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் என்ஜிஓ காலனி அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதல்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து இன்று அந்த விதைப்பந்து தயாரிக்கும் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் திரு வெங்கடாம்பட்டி திருமாறன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு பத்திரிகையாளர் திரு ஜவஹர் அவர்களுக்கும், விநாயகம் அவர்களுக்கும் எங்கள் வரம் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற நிகழ்வுகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நடத்தி நம்முடைய திருநெல்வேலியை வளமாக்குவதற்கும் செழிப்பாக்குவதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்ட் சேவியர்ஸ் தொடக்கப்பள்ளியில இன்னைக்கு 325 குழந்தைகள் விதைப்பந்துகளை செய்யறாங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு திருமாறன் சார் வழியா வந்துச்சு. உண்மையிலே இந்த நாள் வந்து என்றென்று நினைவு கூறப்பட வேண்டிய நாளாக நாங்க நினைக்கிறோம். எல்லா பிள்ளைகளுமே விதைகள் அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க, அழகா ஆர்வத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இயற்கை வளர்ப்பதில் எங்களுடைய பங்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன்.